திரு முருகன் சார், காங்கிரஸ் தேவப்பிரியன்ட் அப்புறம் வரேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த விவாதத்தை நம்ம எப்படி பார்க்குறீங்க? முதலில் நண்பர் ரவிச்சந்திரன் சொல்லிய சில விஷயங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு கண்டிப்பாக மீண்டும் இந்த தலைப்புக்கு வருகிறேன். போகலாம். நீங்கள் 77 மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காரணமே பிஜேபி. மொரார்ஜி தேசாய் ஆட்சி நடந்து அப்போ பிஜேபி கிடையாது சார். இல்ல அப்பொழுது ஜனசங்கம் உள்ளே வந்து விட்டது. ஜனதா கட்சியில் இருக்கிறது. பிஜேபி இல்லை சார், பிஜேபி இல்ல சார். பிஜேபி காரணம்னு சொல்ல, ஜனசங்கம் என்ற ஒரு இயக்கம் ஜனதா கட்சிக்குள் வந்து இணைந்து விட்டது. அந்த ஆட்சி, மொரார்ஜி தேசாய் ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி, 2 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருந்தது. தான் எப்படியாவது பிரதமராகிவிட வேண்டும் என்று பேராசைப்பட்ட சரண் சிங் அவர்கள் அதை எதிர்த்து அவர் வந்து பிரதமராக அந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறார். அவருக்கு இருந்த இடங்கள் 45 இடங்கள் தான். ஆனால் 75 இடங்களை வைத்திருந்த ஜனசங்கம் உள்ள இருந்தது. அப்பொழுது சரி, நான் ஆதரிக்கிறேன், அவர் வெளியே போனா கூட நாங்கள் ஆதரிக்கிறேன், உங்கள் ஆட்சி தொடரட்டும் என்று ஏன் வாஜ்பாயும் அத்வானியும் சொல்லவில்லை? அவர்கள் 75 பேரை கையில் வச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் உனக்கு ஆதரவு இல்லை, நான் வெளியே போறேன்னு சொல்லி போனது யாரு? ஜனசங்கம் தானே. அவங்க தானே போனாங்க 75 பேரோட. அவங்க போனதுனால தான் மொரார்ஜி தேசாய் வெறுப்படைந்து போய், சரண் சிங் இப்படி துரோகம் செய்கிறார், இந்த பக்கம் பார்த்தா ஜனசங்கம் இப்படி பிச்சுக்கிட்டு போகுது, நமக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். 75 இடங்களை வைத்து அவர்கள் ஏன் வெளியே போனாங்கன்னா, 80ல மறுபடி பிஜேபி ஆரம்பிச்சு 84ல மத்திய பிரதேசத்துல 4 தொகுதி ஜெயிச்சாங்க. இதுதான் போனாங்க சார். நீங்க மொரார்ஜி தேசாய் எல்லாரும் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் போறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி இருக்கிற ஆட்சி போகணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் அதை கலைப்பதற்கு துணை போனது, அது வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு மொரார்ஜி தேசாய் வெளியே போனதுக்கு யார் காரணம்? மெயினா வந்து உள்ள இருந்த வாஜ்பாய் அத்வானி அவங்க சைடுல இருந்து 75 எம்பிக்கள் தான் காரணம் இல்லைங்களா? அதனால வந்து அது காங்கிரஸ் மட்டுமே பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருந்தது சார். சங்கத்திலையும் விட மாட்டேன்றீங்க, ஜனதாலையும் வர மாட்டேன்றீங்க. சரி, விபி சிங் கவர்மெண்ட் சார், அதை விடுங்க. இப்போ வாங்க, இப்போ அன்றைக்கு இருந்த ஆட்சி 40 ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்தது. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இந்த வார்த்தை, இப்ப ஏற்கனவே மோடி கேரண்டி, இப்ப நான் அதைத்தான் கேட்ட டிடிஸ்ட். சரி சார், பல கட்சிகள் கொண்ட இப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து கூட்டணி கவர்மெண்ட் தான். ஆமா, அது எப்படி 5 ஆண்டு காலம் தொடர்ந்தது? ஒரே பிரதமர் 5 ஆண்டு காலம் தொடர்ந்தது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியும் கூட்டணி ஆட்சி தானே, திராவிட முன்னேற்ற கழகம் 98ல இருந்து 2000. ஆமா, அங்க 10 ஆண்டு கால ஆட்சியும் வந்து ஒரே பிரதமர் வந்து இந்த நாட்டை ஆளலையா? எனவே கூட்டணி என்றால் உடனே 5 பிரதமர் வந்து விடுவார்கள். ஒன்று, காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன் என்று ஒரு பக்கம் பேசுவார். அது நடைமுறை சாத்தியமில்லை. அது மாதிரி ஒரு பிரதமர் சொல்லவே கூடாது சார். இல்ல, இப்ப நான் முருகையிட்ட கேட்கறது, பிரதமர் பேசினதுல ஒரு மாறுபட்ட கருத்து எனக்கு என்னன்னா, இனி கவுண்டிங் நடந்து இன்னும் 5 தேர்தல் கட்டம் முடிந்து அப்புறம் எல்லாம் என்ன பிறகுதானே இந்த பேச்சு வரணும். நம்பிக்கை இழந்து விட்டார். நீங்கள் முதல் கட்ட தேர்தலில் அவர்களுக்கு வந்த உளவுத்துறையினுடைய செய்தி பிரகாரம் அவர்கள் நம்பிக்கை இழந்து, உளவுத்துறையில என்ன வந்து எல்லாரும் போற போக்குல உளவுத்துறையில வந்திருக்கு, யூடியூப்ல உளவுத்துறையில வந்திருக்கு. இப்ப மாத்தி பேசுறீங்க. காங்கிரஸே இல்ல, திமுகவை தேடி பார்க்க சார். ஐயா, அதை சொல்லுங்களேன். உளவுத்துறை எங்க? அதான் சொல்றேன், இல்ல திமுகவை தேடி பார்க்க வேண்டும், காங்கிரஸை இல்லாத இந்தியா வேண்டும் என்று பேசியவருக்கு இப்பொழுது அவர்கள் வந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் வந்ததனால் தானே அது 5 பிரதமரா, 1 பிரதமரா, 2 பிரதமரா என்று பேச வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருக்கு? நாங்க வந்து ஒரே பிரதமராக மன்மோகன் சிங், அதான் சொன்னேன், ஒரே பிரதமராக 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டிருக்கிறார். அதே கூட்டணியில வந்து வாஜ்பாய் 5 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறார், நரசிம்மராவ் ஆண்டிருக்கார், எல்லாம் ஆண்டிருக்கும் போது இப்போ மட்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்க வந்து 5 பிரதமர்கள் வருவார்கள். எப்படி இவர் ஜோசி சொல்றாரு? நாங்கள் வெற்றி பெற்றால் யார் பிரதமர், 1 பிரதமரா, 2 பிரதமர் நாங்க முடிவெடுத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீ 5 பிரதமர் நாங்க வருவோம்னு சொன்னா நாங்க ஜெயிப்போங்கிறத நீ உறுதிப்படுத்துறீங்களா? ஒருவேளை தேசத்தின் நன்மை கருதியும் கூட மோடி சார் நாம விட்டுட்டு போயிட்டா இவங்க தேசத்தை வழிநடத்த முடியாம நட்டா நடு. இதுவரைக்கும் 75 ஆண்டு காலம் இவங்க தான் தேசத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க. 10 வருஷம் சார். ஜவஹர்லால் நேருல இருந்து, இந்திரா காந்தியில இருந்து, ராஜீவ் காந்தியில இருந்து, மன்மோகன் சிங்ல இருந்து எல்லாரும் இந்த நாட்டை கட்டியமைத்திருக்கிறார்கள் சார். கட்டியமைத்த மாளிகையில் நீங்கள் வண்ணம் பூசிவிட்டு நீங்க வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னா, நாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான பேர் மாண்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். 100கணக்கான பேர் தமிழ்நாடு, கர்நாடகா, அந்த பக்கம் மகாராஷ்டிராவில் வந்து 100கணக்கான பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து 5 கோடி மக்களுக்கு நம்ம வந்து உணவு சாப்பிடுகிற அளவுக்காவது வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி. நீங்க இப்பொழுது தற்கொலை எத்தனை நடந்திருக்கு என்று கேட்டால், தற்கொலை நடக்காத அளவுக்கு ஏற்பாடுகளை செய்தது, அந்த முடிவுகளை எடுத்து செயல்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி.
அந்த ஆட்சியில் நடந்ததுனால இப்ப தற்கொலை என்பது குறைவா இருக்கு. அவ்வளவுதான். முருகன் ஐயாட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ போட்டி பலமா இருக்கு. முதல் கட்டம் 2வது கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 190 தொகுதிகள் முடிந்து விட்டது. ஊப்பியில் 16 முடிஞ்சிருக்கு. 8 16. 3ஆம் கட்டத்தில் ஊப்பியில் வரப்போகுது. ராஜஸ்தான் முடிஞ்சது, தமிழ்நாடு முடிஞ்சது, கேரளா முடிஞ்சது. இதுல வரக்கூடிய இந்த தகவல்கள் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு கூட்டணிக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அந்த செய்திகள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று வட இந்திய மக்கள், இந்தி பெல்ட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இவ்வளவு நாள் ஏமாந்து ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் விட்டுவிட்டமே என்று இயங்குகின்றார்கள். எப்படி? அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அவர்கள் போகிற இடங்களெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, அது கிடைக்கக்கூடிய தகவல் எங்களுக்கு தெரிஞ்சவர். நாம் போய் ஊப்பில போய் பிரச்சாரம் பண்ணல, ஆனால் கிடைக்கக்கூடிய தகவல் அந்த மக்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு இவரை வீட்டுக்கு அனுப்புவது, என்றைக்கு ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணியும் கொண்டு வருவது என்றுதான். யாரு பிரதமர் என்றால் யாரு பிரதமர் என்று சொல்லாமல் தான் மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வந்தார், மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தார், தேவகவுட் ஆட்சிக்கு வந்தார், சந்திரசேகர் ஆட்சிக்கு வந்தார். எல்லாம் பிரதமர் இவர் சொல்லியா ஓட்டு வாங்கியா வந்தாங்க எல்லாரும்? இல்ல. அது மாதிரி நிலையான ஆட்சி எல்லாம் அவர் கொடுக்கலன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு 20 சீட்டு 10 சீட்டை வச்சுக்கிட்டு பிரதமர் ஆனாங்க சார். வேற வழி இல்லாமல் உடனடி தேர்தலை இந்திய நாடு சந்திக்க கூடாது என்பதற்காக. இப்ப காங்கிரஸ் 52ல இருந்து எத்தனை வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயம். ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும், தகவல்கள் டெல்லியில எங்களுக்கு எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் நான் குறைச்சு சொல்றாருன்னா 120 இடங்கள் நாங்க காங்கிரஸ் மட்டுமே வருகிறோம் சார். 120 இடங்கள் காங்கிரஸ் மட்டும் வருது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் 270 இருந்து 300 இடங்களை நாங்கள் வந்து பெறுகிறோம். அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக ஆட்சி வருகிறது. நிச்சயமாக பிரதமர் யார் என்பதை எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக உட்கார்ந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அதுக்கான நல்ல பொறுப்புள்ள ஒரு பிரதமரை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவான். ஏன் ராகுல் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படி கேட்க கூடாது. எங்கள் தலைமை முடிவெடுத்து சொல்லாத போது நானா என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவது அது நல்லதல்ல என்ற காரணத்தினால். ஆனால் நிச்சயமாக எங்கள் ராகுல் தான். ஏன்னா எங்க கூட்டணியிலேயே அதிகமான இடங்களில் வெற்றி பெற போவது காங்கிரஸ். எனவே காங்கிரஸ் சம்மதித்தால் ஒழிய வேறொருவர் வந்து பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் காங்கிரஸ் வந்து நான் என் கட்சியில யாராவது பிரதமராக வந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அப்படி ஆடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல காங்கிரஸ். காங்கிரஸ் பெரும்பாலும் சந்திரசேகரா இருக்கட்டும், தேவகவுடா இருக்கட்டும், ஐக்கிய குஜராத் இருக்கட்டும், எல்லாரையும் நாங்கள் பிரதமராக்கி பார்த்தவர்கள். என்ன அதனால வந்து நிச்சயமாக எங்களை இப்ப எங்க கட்சியில இல்லாத இன்னொருத்தர் பிரதமராக வரணும் என்று எல்லா கட்சிகளும் இப்ப நாங்க 120 இடம் ஜெயிக்கிறோம். 270 வந்து 150 இடம் மற்ற கூட்டணிகள் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப 150 பேர் ஒன்று சேர்ந்து நீ இவரை தான் பிரதமர் ஆக்கணும்னு சொன்னா அந்த ஜனநாயக பண்பை ஏற்கிறோம். அதற்காக நாங்கள் மதிக்கிறோம். நன்றி முருகன். ஆனா எல்லாரும் சேர்ந்து எங்கள் இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களை காங்கிரஸ் பெற்று இருக்கிறது. எனவே காங்கிரஸில் ஒருவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுறோம். ஆமா, 4ஆம் தேதி நமக்கு எல்லாருக்கும் ஆயில் இருந்தா மாலை 7 மணிக்கு பேசுவோம். யார் வர போறான்னு 12 மணிக்கு தெரியும். காங்கிரஸ் எங்க ப்ரோகிராம் 7 மணிக்கு தானே. அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அதுக்கு கன்ஃபார்ம் வரது இரவு நல்ல கிளியரா மெஜாரிட்டி வரும். சரி பாப்போம். இந்து மதத்தில் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதுல பிறந்தவன் அதுல பிறந்தவன் அடியில பிறந்தவன் மேல பிறந்தவன் பிரித்து ஜாதி வேறுபாட்டை உருவாக்கியதே யார்? அந்த ஜாதி இதை உருவாக்கி அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் முன்னுக்கு வந்து மற்றவர்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தவர்கள் இந்துக்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்க வேண்டும் என்பதுதானே இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். இப்போ நாங்கள் ஜாதியை பற்றி பேசுறோம்னு சொன்னா அந்த ஜாதியை உருவாக்கி விட்டது யாரு? அந்த உயர் வகுப்பார் தானே. அதை உருவாக்கியதனால் அந்த மக்கள் கீழே கிடந்தார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் சட்ட திருத்தமே தமிழ்நாட்டிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு போன அந்த இடஒதுக்கீடு தான் முதல் சட்ட திருத்தம். அதனால வந்து வீழ்ந்து கிடக்கிற மக்களை தூக்கி விடுவதுதான் ஜனநாயகமே தவிர உயர்ந்து கொண்டு போகிறவன் போய் கொண்டே இருப்பான், கீழே கிடப்பவன் அப்படியே கிடப்பான் என்பதல்ல. இங்க ஜாதியை எதுவரைக்கும் இருக்கும்? எல்லாரும் சமம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஜாதி இருக்கதான் செய்யும். அதை புலந்து கொண்ட ராகுல் காந்தி தான் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்போம், அதில் பின்தங்கிய மக்களை வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் கீழே கிடக்கிற மக்களுக்கு தூக்கி விடுவதற்கு எல்லா விதமான சலுகைகளையும் சட்டங்களையும் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தால் இவர்கள் ஏன் கொதிக்கிறார்கள்? அவர்கள் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுக்கலாம் என்று இவர்கள் ஏன் பேசுகிறார்கள்? இந்த பேச்சை ஜாதியே இல்லை என்று நீங்க சொல்லிவிட்டால் போதுமா? அப்ப எல்லாருமே சமமா சார்? இந்துக்கள்ல வந்து 100% வந்து ஒரு 20% தான் மேற்பட்ட மக்கள், முற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள். இப்ப எல்லோருமே பேக்வேர்டு எஸ்சி எஸ்டி எல்லாம் இது இல்லையா? அவன் இந்து இல்லையா? அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம உரிமை? சரி, நீ இந்து இந்து என்கிறாயே, இந்துவா இருக்கக்கூடிய தலித்துக்கும் இந்துவா இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கும் நீங்க எல்லா சலுகையும் கொடுத்துட்டீங்களா? அவன் மேல வருவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் நீங்க கொடுத்துருக்கீங்களா?
நீங்க மேல உள்ளவனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கல்ல இபிஎஸ்ல, அது வந்து நான் கூட எங்க கட்சி கூட ஆதரிச்சது, வேற வழி இல்லாம ஆதரிச்சதுன்னு வச்சுக்கோங்க. மேலனா மேல் சாதி, மேல் ஜாதி. அது என்ன எத்தனை சதவீதம் இருக்காங்க? 8 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் உள்ளவங்க சார் 8 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு 68,000 66,660 சொச்சு ரூபாய் ஒரு மாதம் சம்பாதிக்கிறவன் ஏழையா? ஒரு குடும்பத்துக்கு. அப்ப சாதாரண மக்கள் எல்லாம் கீழ்மட்ட பிசில இருக்கிறவங்க எல்லாம் வெறும் 15,000 சம்பாதித்தாலே அவன்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரன். அவன் முன்னுக்கு வந்து ஏழை பிராமணர்கள் 5,000 ரூபாய் சம்பாதிக்கலையா? இருக்கான்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அது மாதிரி நீங்க பார்த்து பிரிச்சு கொடுங்க சார். நீங்க வந்து அது நீங்க 66,000 சம்பாதித்தால் அவன் ஏழை, அவங்களுக்கு மட்டும். இவனுக்கு எல்லாம் வந்து 10,000 சம்பாதிச்சிட்டாலே அவன் ஏழை. தேவப்பிரியா வர. எனவே வந்து பிஜேபியினுடைய முதல்ல 7.5 லட்சம் கோடி ஊழல் பிரச்சனை ஒண்ணு வந்தது, அப்புறம் தேர்தல் பத்திர பிரச்சனை வந்தது, இது மாதிரி வரிசையா வந்து 2 கோடி பேர் வேலை கொடுக்கறன்னு கொடுக்காம போனது, அது மாதிரி ஒவ்வொன்னா பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு இல்ல. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சார். விலைவாசி உயர்வு என்பது எல்லையை கடந்து போய் இந்த எலெக்ஷன்ல வேலையின்மையும் விலைவாசியும் பெரும் மக்களை பாதிப்பது. ஜாதி மத பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விலைவாசி உயர்வு, வேலை இல்லாத தன்மை, இதுதான் மக்களை மிகவும் பாதித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய இது வந்து இந்த 4ஆம் தேதி நமக்கு தெரியும்.